உங்களுக்கு ஒரு குயிக் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் வீடியோ போட போகிறேன். என்னென்னா சின்ன ஏர்னிங்ஸ் தான், பட் எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மேபி உங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஜாஸில்ங்கிற ஒரு வெப்சைட். இந்த சைட்டு வந்து புதுசுலேயே நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேங்க. அதாவது ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ட்ரெண்டிங்காக வருது அப்படின்னா ஃபஸ்ட் அங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி அது ஏதாவது காம்படிஷன் வந்ததுன்னா அதில் அக்கௌண்ட் கூட உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஃப்ரீ அக்கௌண்ட் தானே, சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி தான் நான் ஜாஸில்க்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஜாஸில்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்ஸு, பில்லோஸ், டோட்டி பேக்ஸ் இதெல்லாம் விற்கிற ஒரு வெப்சைட். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி விற்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அழகான மக்ஸு, அழகாக குக்கி ஜாரு இதெல்லாம் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவேன். டிசைன் போடுறது, ஒரு சில டெக்ஸ்டெல்லாம் கம்பைன் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த ஸ்கில் இருந்தனால நான் இந்த மக்கில் பார்த்திங்கன்னா லவ் யூப்பா, ஃபாதர்ஸ் டேக்கெலாம் இது தேவைப்படும். ஸோ பின்னாடி இருக்கிறது ஒரு ஃபோட்டோஷாப் ப்ரஷ்ஷு. இதை கம்பைன் பண்ணி இந்த ப்ராடக்டை போட்டேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பாருங்கள், இருக்கலே ரொம்ப நல்லா விற்றது இது தான். ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் கிஃப்டாக விற்றுச்சு. 3 ஆர்டர் வந்தது, எனக்கு காசு வந்துச்சு. இதுவும் பாருங்கள், இதுவும் விற்றுச்சு. 11 ஆர்டரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ரசனை இருக்குது. டிசைன்னா வந்து வெறும் ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, வெறும் எப்படி சொல்கிறது, சாஃப்ட்வேர்ஸ், ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸோடு முடிஞ்சிடாது. மேபி நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணலாம். மேபி ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வேறு ஏதாவது ஸ்கில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரலனாலும் மினிமம் ஏர்னிங்ஸ் ஒரு $20, $25, $30 ஸ்டார்ட் ஆகலாம். மேபி அட் அ லேட்டர் பாயிண்ட் அது நிறைய பெரிய லெவலில் மாறலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். மேபி இந்த ஒரு சைட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் உண்மையிலேயே இருக்குது, உண்மையிலேயே மக்கள் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று வந்து யூசர் டெஸ்டிங். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நல்லா பே பண்ணுவாங்கங்க. இதுவும் அப்படி தான். யூசர் டெஸ்டிங் வந்து புதுசுலேயே நான் லாகின் பண்ணிட்டேன், சைன் அப் பண்ணிட்டேன். பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போடணும். ஒரு ரெக்கார்டிங்க்கு $10 கொடுத்தாங்க. ஓகேங்களா? $50 அசால்ட்டாக 5 மணி நேரத்தில். நீங்கள் ஃபைவரில் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா $50ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைன் பிஸ்னஸில் கண்டிப்பாக ஓரளவாவது சம்பாதிக்க முடியும். இன்னொன்று வந்து ரீசெண்டாக நான் ஒரு சில யுடமி கோர்ஸை வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் வழியாக அட்வர்டைஸ் பண்ணி எனக்கு ஒரு $16 கிடச்சிச்சு. இது எப்படின்னா, நான் நல்லா யுடமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்ஸ் எடுப்பேன், நிறையா ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்குவேன். அந்த விஷயத்தில் ஒரு சில கோர்ஸஸ்க்கெல்லாம் நானே ரிவ்யூ எழுதியிருக்கேன். ரிவ்யூ எழுதி அதை ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து நான் ப்ரொபகேட் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய ரிவ்யூவை படிச்சுட்டு நிறைய பேர் யுடமி கோர்ஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து எனக்கு $16 கிடச்சிச்சு. ஒரு யுடமி கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 15% கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களாலேயே சம்பாதிக்க முடியும். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு ஒரு வீடியோவாகவே போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.